ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. அதுவும் பால் பவுடரை வச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த பர்ஃபி வந்து வித்தின் 15 மினிட்ஸில் செஞ்சிடலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இங்கே ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் 2 கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதோட அரை கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பால் பவுடரில் ஆல்ரெடி ஸ்வீட் இருக்கும், நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்காக தான் அரை கப் அளவு சேர்த்துக்கிறோம். இதை சேர்த்து விட்டு எந்த கெட்டியும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து நம்ம கடாயிலே பால் ஊற்றி அதுக்கப்புறம் பண்ணலாம். ஆனால் அது கட்டி பற்றும், அடி பிடிச்சிரும். அதனால இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது நமக்கு அடி பிடிக்காத நல்லாயிருக்கும். இதோட 1 கப் அளவு பால் எடுத்துக்கலாம். 2 கப்பு பால் பவுடருக்கு 1 கப் அளவு பால் சரியாக இருக்கும். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து எந்த கெட்டியுமே இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கெட்டி எதுவுமே இல்லாது. நமக்கு வந்து 1 கப் பால் சேர்த்தோம்னா நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம கோவாவாக ரெடி பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இதை கடாயிலே சேர்த்து கூட பண்ணலாம். ஆனால் நமக்கு அடி பிடிச்சிரும், கெட்டி பிடிச்சிரும். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். இப்போ இதோட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு உருக்குன நெய் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நெய்யை வந்து அது நல்லா அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கெட்டியாகி வரணும். அந்தளவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸில் நல்லா கெட்டியாகி வானலில் ஒட்டாத நல்லா பரட்டிட்டு வந்துடும் நமக்கு. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வானலில் ஒட்டாத நல்லா அவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. இது நம்ம எப்படி பாலில் கோவா பண்ணுவோமோ அதே போல் நல்லா கொஞ்சம் திரியாக அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ அவ்வளோதான், நமக்கு கோவா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து வேறு ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் சைஸ் டின் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன பிளேட்டு இல்லை எதில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன், நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கோவாவை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்கொயர் சைஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி எடுத்துருக்கேன். நீங்கள் ரவுண்ட் சைஸ் கூட பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதை கொஞ்சம் ஆற வச்சு நல்லா ரவுண்டாக உருண்டையாக கூட பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோட நல்லா பொடியாக நறுக்குனா பிஸ்தா கொஞ்சம் தூவி விட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா தூவி விட்டுட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது வந்து நல்லா ஒட்டிக்கும். இது நல்லா ஆறட்டும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து நல்லா ஆறிடுச்சு. டின்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நமக்கு என்ன பீஸ் வேணுமோ, எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி நடுவில் வந்து ஒரு கட் போட்டுட போகிறேன். இது வந்து நல்லா கடையில் வாங்குகிற நல்லா கோவா ஸ்வீட் மாதிரி சூப்பராக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.